ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் டேவுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறதுக்கு சாரிப்பா. என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நான் என்னத்தை சொல்ல ஒன்றுமே இல்லை. என்னோடய லேசினஸ்னால தான் நான் போடாமல் இருந்தேன். ஐம் ரியலி சாரி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. ஆமாம், ஆக போகுது, ஆனால் ஆகலை. சாரிப்பா. இனிமேயும் நான் சொல்ல மாட்டேன், ஒழுங்காக போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி போடுவேன். ஓகேவா? ஸோ அப்படியே வாங்கடா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட டைட்டில் த ட்ரங்கன் நைட். ஓகேவா? ஓகே, அப்படியே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ. என்ன அப்படின்னா, டேவ் 2 பேருமே காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தா நம்ம பாய்ஸ் எல்லாருமே அப்படியே காலேஜில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஜிமினோட லேப்பில் காலை தூக்கி வச்சுட்டு கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ஜிமின் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஜேகே, டேய் உம்மால காலை எடுறா, எதுக்குடா இப்படி ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? டேய் மூடிட்டு உட்காருண்ண, இவ்வளோ நேரம் உட்காந்தல்ல. டேய் ஐயோ லேப்பெல்லாம் வலிக்குதா, இதில் அவன் வைக்க வேண்டியது நீ வச்சிட்ருக்க. என்ன பக்கத்து கிளாஸ்லேருந்து போய் கூட்டிகிட்டு வந்து காலை தூக்கி வச்சுக்கோ. அதை விட்டுட்டு எதுக்குடா ஏன் உயிரை வாங்குற? ஐயோ, இந்த பையனை என்னத்த சொல்கிறது? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. என்ன முணங்குற? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் விளையாடுங்க, நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு சலிப்பாக இருக்குது. ஏன்னா ஜிமின் அந்த அளவுக்கு கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண மாட்டான். அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஜேகே கூட ஃபன் பண்ணுவான், அப்படி தான். ஸோ ஜேகே இப்போ கேம் விளையாட ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ அப்படியே இப்போ பார்த்தா சுகாவும் தயாங்கும் தான் அப்படியே பக்கத்து கிளாஸ்லேருந்து வராங்க. டேய் அங்கே பாருடா, ஆளு கொழுப்ப பார்த்தியா? டேய் பாவம்டா, 2 பேரும் நல்லா இருக்காங்க, நீ எதுக்கு இப்படி பேசுகிற? டேய் பாருடா, அவனோட லேப் வலிக்கும் இல்லைடா. ஐயோ பூமரங்கள் மாதிரி பேசாத சுகா, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கிளாஸ்க்குள்ளே வராங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீனியர் இல்லையா? ஸோ அப்படியே எல்லாரும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்க. அப்படியே சுகாவும் தயாங்கும் பின்னாடி பெஞ்சில் உட்காடுறாங்க. அதாவது பின்னாடி பெஞ்சில் தான் நம்ம பாய்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில். அப்போ அப்படியே ஜேகே ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான் தயாங்க. டேய் என்ன பண்ணிகிட்டு இருக்க? காலேஜுக்கு படிக்கிறத விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் பார்க்குற ஜேகே. இப்போ என்னவா உனக்கு? எதுக்கு இப்படி கத்திகிட்டே இருக்க? எப்போ பாரு என்னை பார்த்து கத்திகிட்டே இருக்கணுமா? இப்போ என்ன சண்டை போடணுமா? வா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லீவ் எல்லாம் மடக்குறான். டேய் எப்போ பாரு சண்டை, காம் டவுன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறான் தயாங். சரிப்பா, இப்போ எதுக்கு 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்கள். என்ன ஏதாவது பண்ணணுமா? என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இவ்வளோ பொங்குற ஜேகே நீ அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்க, டேய் நீ மூடுறா, எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே மொபைல் எடுத்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ தயாங்குக்கு புரியுது ஜேகே இன்னுமே சூடாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு நைட்டே ஒரு மாதிரி பண்ணி விட்டுருப்பான் தயாங். அதனால தான் பைப்பில் எவ்வளோ சூடாக இருக்குது. அப்படியே தயாங் பார்த்துட்டு ஒரு மாதிரி கூகுள் பண்ணிவிட்டு அப்படியே சுகா சைடு திரும்புகிறான். டேய் இப்போ பேசுனது சரிப்பட்டு வராது, வா போகலாம். டேய் என்னடா என்ன? இல்லை மச்சான், நேற்றுக்கு கிளப்பு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன், அதான்டா ஒரு மாதிரி ட்ரிகராக இருக்கான். ஓ அப்படியா? கத்தி சொல்லாத, கிளம்பு, இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் எந்திரிக்க சுகா அப்படியே ஜிம்மினை பார்க்குறாரு. ஏய் உடம்பா பார்த்துக்கோ, என்ன ஒழுங்காக சாப்பிடு. சரி சுகா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா ஒரு மாதிரி ரகடாக எந்திரிச்சு போயிடுறாரு. ஸோ சுகா அப்படி போக ஜிமின் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் போகிற அந்த வழியவே. ஏன்டா இப்படி எரிஞ்சு விழுற? தயாங் பாவம்ல. என்ன பாவம் பண்ணிட்டான் அவன்? இல்லை மச்சான், ஏதாவது பிரச்சனையாடா? டேய் நேற்றுக்கு அப்படி அவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தேன்டா. வருவான், ஏதாவது பண்ணுவான், ஜாலியாக இருக்கலான்னு நினச்சேன்டா. ஆனால் இந்த தயாங் இருக்காம் பாரு, ஐயோ எனக்கு இப்போ நினச்சா கூட அப்படியே எரியுது தெரியுமா? என்னடா பண்ணா? கிளப்புக்கு போய் குடிச்சிட்டு வந்தான்டா, அதுவும் கொஞ்சம் குடித்தா கூட எனக்கு அப்படியே எரிஞ்சிருக்காது. மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்தான்டா, காலு கூட தரையில் படலை. அந்த ஸ்டேட்டில் நான் எங்கே பண்ணுறது?
அதுலேருந்தே இப்படி தான் இருக்கேன். ஓ ஆ ரிவெஞ்ச் எடுக்க ஏதாவது வழி சொல்லுமாப்ல. ரிவெஞ்சு தானே, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் என்னென்னமோ ஐடியாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அப்போது அப்படியே ஜேகேக்கு அப்படியே பல்ப் எரியுது. நல்ல ஐடியாவாக இருக்க. எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஆனால் மச்சான் நம்ம அதை அப்படி பண்ணக்கூடாது, வேற மாதிரி பண்ணணும். என்னடா சொல்கிற வேற மாதிரினா? நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்னமோ ஐடியா சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஜிமினும் எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டிட்டு அப்படியே வந்து 2 பேரும் பெருசாக எதையோ சாதிக்க போகிற மாதிரி மூஞ்சா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஜேகே ரொம்ப நேரமாகவே அப்படியே வந்து காலேஜ்லேருந்து கிளம்பிடுறாரு. தயாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அப்படியே கிளம்பி போயிடுறாரு. தயாங்குக்கு அதில் புரியுது இன்னுமே சூடாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் கிட்ட கேட்கவும் ஜிமின் தான் சொல்லியிருப்பான் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஜிமின், சுகா, அதுக்கப்புறம் தயாங் 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சுகா, நான் ஒன்று கேட்பேன், ஆனால் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அதை பண்ணணும், சரியா? என்னன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. பண்ணணுமா பண்ண வேணாமான்னு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சுகா, இல்லைன்னு சொல்லாமல் பண்ணா சொல்லு ஜிமின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஜிமின் அப்படியே அவன் சொல்கிறான் என்ன சொல்ல வந்தானோ அதை சொல்கிறான். நல்லா ஐடியாவாக இருக்கு. ஏன் தயாங் போகலாமா? டேய், நேற்றுக்கே அதுக்காண்டி தாண்டா திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஐயோ, இது ஜேகேவோட ஐடியா தான், நான் போட்டது கிடையாது. அதனால் 2 பேரும் தாராளமாக வரலாம். எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஜேகேவும் வருவானா என்ன? ஜேகே இல்லாமல் ஜேகே சொல்கிற பார்ட்டி எப்படிப்பா நடக்கும்? அதுவும் கரெக்டு தான். ஓகே, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக அப்படியே ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ரெடி ஆகிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. ஏன் ஜிமின், ஜேகே அங்கே முன்னாடியே போயிட்டான் தயாங், நம்ம போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் கிளம்புறாங்க. இங்கே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. ஸோ ஒரு சின்ன வில்லா மாதிரிப்பட்ட பிளேஸில் தான் அந்த பார்ட்டியே நடக்குது. அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஸோ தயாங்கோட கண்ணு ஜேகேவை மட்டும்தான் தேடுது. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான், ஜேகே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தா ஜேகே இல்லவே இல்லை. அப்படியே ஜிமின் சைடு திரும்புகிறான் தயாங். ஜிமின், ஜேகே இங்கே வந்துட்டான்னு சொன்னேன், எங்கேயும் காணும். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், இரு இப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜேகேவை பார்த்தா அந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ண ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கூட ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். ஹே டியூட், இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச், ஓகேவா? வெல்கம் ஜேகே. அண்ட் தென் எதுக்கு இந்த சடன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ண சொன்னேன்? சும்மா தான் டியூட், இந்த ஊர்லேயே உன்னோட வில்லா மட்டும்தான் எனக்கு நல்லா தெரிஞ்ச வில்லா. அண்ட் தென் உனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ரொம்ப அதிகம். ஸோ எல்லாரையும் கூப்பிடு, ஒரு சின்ன பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா ஜேகே? வந்திருப்பாங்க இப்போது. ஓகே. வர ரொம்ப அழகாயிட்டே போகிற. ஸ்கூல் டைம்லேயே யார் கண்லேயும் படாமல் சுற்றிட்டு இருந்த, இப்போவாவது யாராவது பிடிச்சாங்களா என்ன? பிடிச்சாங்க, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரைக்கண்ணில் தயாங்க பார்க்குறான். ஸோ தயாங் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அண்ட் தென் உன்னோட லைஃப் எப்படி போகுது? ஐ திங்க் ரொம்ப நல்லா தான் போகும். ஏன்னா வர ஹாட் காய் அண்ட் தென் மில்லியனர் கூட எப்படி நல்லா இல்லாமல் போகும்? ஹே ஜேகே, எத்தனை தான் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபிகரை பிடிக்கணும்ல. அதுவும் கரெக்டு தான், நம்மளுக்கு பிடிச்சாதானே அந்த விஷயத்த நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் தயங்க பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஓகே, ரொம்ப நேரமாகவே பீரையே குடிச்சிட்ருக்க, வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறியா? புதுசாவா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கேட்க அப்படியே ஹேண்ட் சைன் பண்ணி ஒரு ஆளை அப்படியே கூப்பிடுறான். அவன் கையில் 2 ட்ரிங்க்ஸ் இருக்குது. என்ன வேணும்? இது என்னது? கோக் இருக்குது, கோக் குடி. ஏன்னா பீர் குடிச்சிட்ட, கோக் குடி அப்படின்னு சொல்லிட்டு கோக் அப்படியே எடுத்து கொடுக்குறான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து குடிக்கிறாரு. 2 சிப் எடுக்கிறாரு. ஒரு மாதிரி கிருகிருன்னு ஆகுது. ஏன்னா அதில் வந்து ட்ரக் மிக்ஸ் பண்ணியிருப்பான் அந்த பையன். என்னாச்சு ஜேகே? ஐ ஓகே? யா ஐம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன். யா, எனக்கு தெரிஞ்ச நீ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். வரியா? ரூமுக்கு வா, இது நம்ம வில்லா தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே கூப்பிடுறான். இல்லை வேணாம்,
நான் இங்கேயே இருக்கேன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் மேலே சொருகுது. அப்படியே தயங்கி இதை தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். ஜேகே இட்ஸ் ஓகே, இது நம்ம வில்லா தானே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைத்தாங்கல்லாம் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ தயாங் இதை பார்த்துட்டு அப்படியே அந்த வில்லாக்குள்ளே அவனும் அப்படியே போகிறான். ஸோ இந்த பையன் அப்படியே கைத்தாங்கல்ல கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட ரூமில் அப்படியே பொத்துன்னு போடுறான் ஜேகேவை. இங்கே தயாங்க பார்த்தா அவன் வழி மாறிட்டான். லைக் அந்த வில்லால வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கும். அப்படியே வந்து பார்க்குறான் சுற்றி முற்றி. ஹோலி ஷிட், எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் நடந்து போகிறான். அங்கங்கேயா போயிட்டு பார்க்குறான். ஸ்பா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்னென்னமோ இருக்குது அந்த குட்டி வில்லால. ஆனால் ஜேகேவை எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரில. அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். எங்கே என்ன ஏது ஒன்றுமே தெரியல. அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு இருக்கான். அப்படியே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா நேற்று நைட் நடந்த சண்டையில் இது எல்லா பிரச்சனையும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு தயாங்குக்கு. எதுக்குடா இப்படி பண்ணுற? அவன் கோக் நல்லவனாக கொடுக்கும்போதே நீ தெரிஞ்சிருந்துருக்கணும்டா, அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. நீயும் ரொம்ப லேட் பண்ணிட்ட தயாங், எங்கடா போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது முணங்குற சவுண்ட் கேட்குது. அப்போ தயாங் வந்துட்டு அப்படியே பார்க்குறான் ஒரு சைடு. அப்படியே ஓடி போய் அந்த காட்டனை விளக்கிட்டு பார்த்தா அங்கேருந்து பால்கனி, அப்படியே அந்த சைட் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல், அவங்க வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிகிட்டு இருக்கிற பிளேஸ் எல்லாம் தெரியுது. ஸோ தயாங்குக்கு வந்து அப்படியே வெக்ஸ் ஆகி போயிட்டான். அவன் ஒரு மாதிரி ஆங்கர் ப்ளஸ் சேடாக இருக்கான். ஏன்னா ஜேகே மேலே ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் அவன் எங்கே அப்படின்னு உள்ள இதில் ஒரு சைட் சேடாக இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே உள்ளே நடந்து வரும்போது திருப்பியும் அந்த முணங்குற சவுண்ட் கேட்குது. நல்லா ஷார்ப்பாக கேட்குறான் அது எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த ரூம் கிட்ட வந்துட்டு போயிடுறான். போயிட்டு டோரை அப்படியே நாக் பண்ணுறான். நோ ரெஸ்பான்ஸ், யாரும் திறக்கலை. ஸோ அப்படியே வந்து அவனே திறந்துட்டு அப்படியே பார்த்தா உள்ளே அந்த பையன் அப்படியே ஜேகே கூட மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக அவனோட ட்ரெஸ்ல எல்லாம் ஒரு மாதிரி கையை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே அந்த போதையிலையும் அவனை பிடிச்சி தள்ளுறதுலேயே இருக்கான். என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹாஃப் கான்ஷியஸில் முடங்கிட்டு இருக்கான். அப்படியே தயாங்குக்கு பார்த்த உடனே சுருன்னு ஏறுறது கோவம். அப்படியே போயிட்டு அவன் ஃபேஸ்லேயே ஒரே பஞ்சு தான். அப்படியே ஒரு சைடு அப்படியே ரோலன் ஆகி விழுந்துடுறான் கீழே போயிட்டு. அப்படியே எந்திரிச்சு தயாங்க முறைச்சி பார்க்குறான். டேய் யாரா நீ, இங்கே என்னடா பண்ணுற? இதுவும் என்னோட வில்லால. ஏய் இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக போயிரு. ஓ என்ன வில்லனாக்கி நீ ஹீரோ ஆகலான்னு பார்க்குறியா? டேய் லிசன், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், புரிஞ்சுதா? இங்கேருந்து ஒழுங்காக வெளியே போயிரு. ஹே ஜேகே சொன்னானே அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லைன்னு. அவன் ஒரு கோவத்தில் இருந்தான், அதனால அப்படி சொல்லிட்டான். இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிரு, இல்லைன்னா உடம்புல இருக்க அத்தனை எலும்பையும் நொறுக்கி விட்டுருவேன், புரிஞ்சுதா? ஹே படி லிசன், நான் இவனோட ஸ்கூல்மேட், ஓகேவா? எனக்கு இவன் மேலே ஸ்கூல்லேருந்தே ஒரு கண்ணு. இவனும் பையன்தான், பொண்ணு கிடையாது. நான் ஒரே ஒரு டைம் பண்ணுறேன், ஓகே? அதுக்கப்புறம் நீ இவனை லைஃப் லாங் வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்போவே எங்கேயா கழட்டி விட்டுட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். நீ இப்படி என்கிட்ட பேசுகிறதே தப்பு. எப்படி நீ இப்படி என்கிட்ட பேசுகிறதே தப்பு, அதில் என்கிட்ட பெர்மிஷன் வேறு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்குக்கு ரொம்ப கோவம் வந்து ஃபேஸ்லேயே போட்டு பஞ்ச் பண்ணுறான். அவனோட வாயிலேருந்தெல்லாம் அப்படியே வந்து பிளட்டு வருது. அது வரைக்கும் அப்படியே பஞ்ச் பண்ணுறான், வெறித்தனமாக பஞ்ச் பண்ணுறான். அப்படியே பஞ்ச் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிறான். இப்படியே ஓடி போயிரு, இல்லைன்னா உடம்புல எல்லாமே இருக்கும், உயிர் இருக்காது, புரிஞ்சுதா? என்னை காலேஜ்லேயே க்ரைம் பண்ணி உள்ளே போக வச்சிடாத, ஓகேவா? போ வெளியே போ, நல்ல பிள்ளையா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சீக்ஸில் தட்டி வெளியே அனுப்பிடுறான். ஸோ அப்படியே டோரை லாக் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் வந்து ஜேகேவோட சீக்ஸை தட்டுறான். கையெடு, எவ்வளோ தைரியம் வந்தால் என்ன தொடுவான், போ வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி காலால் கிக் பண்ணுறான், அதாவது ஏரில் கிக் பண்ணுறான். ஏய் ஜேகே இங்கே பாரு ஜேகே, கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காதுன்னு என்ன கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்காது, ஏன்னா
நான் எப்படியும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்கல தெரியும். அது எப்படி நான் ஒரு மூடில் இருக்கும்போது நீ கூச்சிட்டு வருவியா? அதுவும் கால் தரையில் நிற்காத அளவுக்கு கூச்சிட்டு வருவியா? எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்படி கூச்சிட்டு வந்துருக்க. எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ போய் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேபி மாதிரி பேசுகிறான். எனக்கு பாரு ஜேகே, ஐம் சாரிடா, இதுக்கு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நான் குடிச்சிட்டேன், அதுக்காக நீ என்னை இப்படி பழி வாங்குவியா? தெரிஞ்சே தான் பண்ணியிருப்ப. வீட்டில் அவன் இருக்கான், அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சே தான் பண்ணியிருப்படா. பொறுக்கி ராஸ்கல். என்ன அப்படி பார்க்குறேன்? அப்படி பார்த்தா பயந்து ஓடி போயிடுவானா? வாய்ப்பே கிடையாது. ஜேகே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஜேகே எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிகர் தெரியுமா? யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். எஸ்பெஷலி தேயாங்கானவனை பார்த்து பயப்படவே மாட்டான். ஏன்னா ஜேகே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டான். அவனை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போயிடும். போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அப்போ தான் யாரும் வரமாட்டாங்க என்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்கான் பேபி மாதிரி. ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயும் வந்துட்டு பக்கத்தில் வந்து அப்படியே ஜேகே போட்டிருக்க கோட்டை அப்படியே கழட்டாரு. கையடு என்ன மிஸ்பிஹேவ் பண்ணுறியா? ஃபோன் எங்கள் ஃபோன் போலீஸ் இவன் என் கூட மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடங்கிட்டே படுத்திருக்கான். அவன் முடங்குறது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க அப்படியே வந்துட்டு உட்காந்து அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் போகுது. நான் இவ்வளோ பேசுகிறேன்ல, ஒரு வார்த்தை பேசுறியா நீ? பாலனா கொல்கட்டையா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தயாங் வந்து ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். லைக் பார்த்தா அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதோ ஜேகேவோட கண்ணுக்கு அவன் ஏதோ ஹாட்டாக பார்க்குற மாதிரி தோணுது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கானா? இல்லை, பார்த்துட்டே இருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கானா? என்ன அங்கே வந்து கேட்குறேன், உனக்கு காது சரியாக கேட்கல, அங்கே வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பெட்டில் இருந்து தள்ளாடி எந்திரிச்சு அந்த கவுச் வரைக்கும் எப்படியோ நடந்து வந்துடலாம். தயாங்க அதை பார்த்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹேண்டாலேயே கீழே உட்காரு அந்த மாதிரி சைன் பண்ணிவிட்டு அப்படியே அவனே தள்ளாடி போயிட்டு தயாங்கோட லேப்பில் போய் அப்படியே வந்துட்டு உட்காந்துடுறான். யூஆர் ஸோ ஸ்வீட் தெரியுமா? என்னை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுறாங்க, எல்லா பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றுற. ஆனால் என்ன உனக்கு பிடிக்கல தானே? அதனால தான் நான் நேற்றுக்கு நீ குடிச்சிட்டு ஜேகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குடிக்காமல் தான் இருந்தால் என்ன கிக்கு இருக்குது? குடிக்கணும், கண்டிப்பாக குடிக்கணும், ஆனால் லிமிட்டோடு குடிக்கணும், அவ்வளோலாம் குடிக்கக்கூடாது, சரியா? ஓகே. ஓகே. அப்புறம் ஒன்று எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப. உனக்கு என்ன இவ்வளோ பிடிக்குமா? இவ்வளவு உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. எனக்கும் ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும். நிஜமாக பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கையால் வச்சு காட்டுறான். இதை விட ரொம்ப பிடிக்கும், உன்னை விட மேலே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். லவ் யூ ஸோ மச், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். சரி, இங்கே பாரு, உன் நிலைமை சரியில்லை, ட்ரிகர் ஆகாத, சரியா? அப்படி தான் பண்ணுவேன்.
பிடிக்கலையா உனக்கு? ஜேகே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் வேணாம். உன் நிலமை என் நிலமை சரியாக தான் இருக்கு. ஜேகே ஜேகே ஸ்டாப் பண்ணாத. நான் என்ன பண்ணுறேன்னு அதை என்ன பண்ண விடு. ஜேகே சொன்னா. ஜேகே பேசாத. ஷூ பேசாத. என்ன பண்ணுறேன்னு அதை திருப்பி நீ பண்ணலைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேசாத. ஷூ பேசும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே கிஸ் அடிக்கிறான். ஜேகே ஜேகே வேணா. ஜேகே ஜேகே வேணா. உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும். அப்புறம் என்ன? மூடிட்டு அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் அடிக்கிறான். ஸோ கிஸ்லேயே அப்படியே வந்து ஜேகே தயாங்கோட ஷர்ட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ தயாங்கு இப்போ வந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து தயாங்கும் அவனோட ஹேண்டும் எங்கெங்கேயோ போகுது, ட்ராவல் ஆகுது. ஸோ ஜேகேவோட ட்ரெஸ்ஸு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது தயாங்குக்கு. அப்படியே வந்து தயாங்கும் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக ஜேகேவோட பாடியோட ப்ளே பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ஜேகே ஒரு செகண்ட் அப்படியே லேப்லேருந்து கீழே இறங்குறான். ஜேகே என்னாச்சு? உட்காரு. கீழே விழுந்துடாத. ஸ்டடியாக தான் இருக்கேன், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறான். பேண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட பாக்ஸஸையும் ரிமூவ் பண்ணுறான். ஓகே நவ் யுவர் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ டவுன் போட்டு உட்காந்து தயாங்கோட பேண்ட்டையும் பாக்ஸஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜிகே என்ன பண்ணுற? என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாதா? ஜிகே வேணாம். வேணும், எனக்கு வேணும், உனக்கும் வேணும், நம்ம 2 பேருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கூடதை எடுத்து அவனோட வாயில் வச்சு அவனே அப்படியே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கான், மவுத்ரிங் பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்குக்கு அப்படியே ஏறுது, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே வைடாகி மேலே போகுது. அப்படியே ஜேகே ஒரு மாதிரி அதை ஆஃப் ஐஸில் பார்த்துட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்காரு, அதையே ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தயாங்குக்கு இங்கே சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே தூக்கி வயசில் உட்கார வச்சுட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு தயாங். அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். ஜேகேவும் மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பெட்டில் தூக்கி போட்டு ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை, அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறான். ஸோ பயங்கரமாக போகுது அந்த நைட்டு, வேற மாதிரி போகுது. ஜேகே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறான். அதே நேரத்தில் தயாங் அதுக்கும் மேலே. ஸோ அப்படி போகுது. ஒரு 1/2 hour விட்டு ஒரு 5 round போயிருப்பாங்க 2 பேரும். ரொம்ப டயர்டாக தயாங் அப்படியே படுத்திருக்கான். ஜேகே ஆல்ரெடி ட்ரக்ஸ் எடுத்திருப்பாரா, ஸோ அப்படியே வந்து தூங்கிடுறாரு. ரொம்ப டயர்டாக படுத்திருக்கான் தயாங். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி படுத்திருக்கான். ஸோ அப்படியே இது ஜேகே சைட் பார்த்தா அழகாக குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான் ஜேகே. அப்படியே பார்த்துட்டு ஜேகேவோட ஹேரெல்லாம் எடுத்து இயருக்கு பின்னாடி டக் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு, அப்படியே அட்மையர் பண்ணுறாரு. குழந்தடா நீ, சின்ன குழந்த, ஆனால் பண்ணுற வேலை இருக்கே. ஷோ எவனுக்குடா உன்னை பார்த்தா மூடேறாமல் இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 o'clock இருக்கும். அப்படியே ஒரு சவுண்ட் கேட்குது பயங்கரமாக, யாரோ கத்துற மாதிரி. அப்படியே தயாங் லைட்டாக வேக் ஆகி பார்க்குறான். பார்த்தா ஜேகே தான் கத்திட்டு இருக்காரு. டேய், உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் பர்மிஷனே இல்லாமல் என்னை தொட்டிருப்ப? என்ன நானா? பின்ன நீ இல்லாமல் ரூமில் நீ தானே இருக்க? ஐயோ என்னை தொட்டுட்டான். ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி சொல்கிற. எங்கே பார்த்தேன், என்ன இருந்தாலும் நீ என்ன பர்மிஷனே இல்லாமல் தொட்டிருக்க, இவ்வளோ தைரியம் உனக்கு? டேய், யாரா கிஸ் பண்ணி ஆரம்பிச்சு வச்சது? கிஸ் பண்ணி ஆரம்பிச்சு வச்சாங்களா? நானா? நான் பண்ணனா? நீ தான் பண்ண. இல்லை நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் பண்ணியிருக்க மாட்டேன். நீ தான் பண்ணியிருப்ப. அப்படியா?
இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரர் முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறான் தயாங். என்ன என்ன இங்கே பாரு இங்கே பாரு, இது யார் பண்ணா? இது இது யார் பண்ணா? இது யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்க்ராட்ச் பண்ணுறதெல்லாம் தயாங் வந்து காட்டிகிட்டு இருக்கான். வேற யாராவது பண்ணியிருப்பாங்க. ஏய் நீ தான்டா பண்ண, எல்லாத்தையுமே நீ தான் பண்ண, என்னை மூட் ஆக்குனதே நீ தான், புரிஞ்சுதா? சண்டை நான் தான் போடணும், நீ இல்லை. அப்போ நீ என்கிட்ட சண்டை போடுவ அப்படி தானே? போடுவேன். இப்போ நீ போடுறல அதே மாதிரி தான் நானும் போடுவேன் உங்ககிட்ட சண்டை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சண்டையும் போடுவியா நீ? போடுவேன். ஏன் நேற்றுக்கு நைட்டே நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சரி சாரி, முந்தா நேற்றுக்கு நைட்டு நான் பண்ணதுக்காண்டி சாரி சாரி சாரி, போதுமா? சாரி. எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தலையை பிடிச்சிட்டு அந்த கவுச்சில் உட்காரான். என்னாச்சு? தலை வலிக்குது, எனக்கு காஃபி வேணும். காஃபியா? ஆமாம், நம்ம எங்கே இருக்கோம்? ஏதோ ஒரு வில்லாவில் இருக்கோம். வில்லா? நேற்றுக்கு பார்ட்டி. அந்த படுப்பாவை எனக்கு ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி தந்துட்டான். சே, எதையாவது வாங்கி குடிக்கக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்கிறது. எல்லாம் எல்லாம் என்ன சொல்லணும்? ஆமாம், உன்னை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பாட்டுக்கு ஒரு மாதிரி கேரே பண்ணாமல் அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கான். டேய் என்ன கேரிங்கே இல்லாமல் பண்ணுற? லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் யூவை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி போட்டுட்டு வெளியே போயிட்டுருக்கான். என்னையும் கூட்டிகிட்டு போ. தனியாக விட்டுட்டு போகிற? தனியாக தானே வந்த, தனியாக வா வீட்டுக்கு. தயாங் கூட்டிகிட்டு போ தயாங், சாரி தயாங், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனும் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பின்னாடியிலேருந்து போயிட்டு இருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில். எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஏன்னா வாய்ஸ் ஓவர்லாம் மிஸ்டேக்காக வருதுடா. டிஃப்ரெண்டான வாய்ஸ் ஓவரெல்லாம் வருது, எனக்கு வாய் வேறு உளருது. என்னமோ ஒன்று. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய், லவ் யூ ஆல்.